கொரிந்தியர் 2 28, 29 வேதம் சொல்கிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சில நேரங்களில நாம் பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் இழிவானவைகளாய் இருக்கும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளாய் இருக்கும், இல்லாதவைகளை இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட பாத்திரங்களை சில நேரங்களில் தெரிந்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலர்கள் ஒருவரும் கல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலும் கூட நம்முடைய காரியங்களில் கூட சில நேரம் ஊழியங்களில் நம்ம பார்க்க அவ்வளோ பெரிய ஒரு பிரில்லியண்டான ஆட்கள், ரொம்ப திறமை மிக்கவங்க அப்படின்லாம் யாரையும் சொல்ல முடியாது. அவர்கள் உலகத்திலே ஒருவேளை இழிவாக எண்ணப்படக்கூடியவர்களாக கூட இருக்கலாம், அற்பமாக எண்ணப்படுபவர்களாக இருக்கலாம், அல்லது இல்லாதவைகளாக இருக்கலாம். எதை எதிர்பார்க்கிறோமோ அது அங்க இருக்காது, அல்லது ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர் இருக்காது, அங்கே அது இழிவானவைகளாய் காணப்படும். ஏன் அதை செய்கிறார்? அதுல 28 முதல் வசனம் சொல்லுகிறது, முதல் பகுதி, உள்ளவைகளை அவமாக்கும்படி. உள்ளவைகளை அவமாக்கும்படி என்று சொல்லும் பொழுது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுகிறவைகள் அங்கே அவமாக்கும்படி. இரண்டாவது காரியம் சொல்றார், 29 பார்க்கிறோம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. மாம்சமான மனுஷன் நான் ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாக உயர்த்தாதபடிக்கு, பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட விடைகளை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அவர் சொல்லும்போது சொன்னார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டக்காரன். இப்ப அப்படியே அவர் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றார், ஒருவேளை நான் மேன்மை பாராட்டுவேன்னா என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லுவாரு. என் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி அவருடைய பல காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த 2 காரியம் தான். உள்ளவைகளை அவமாக்குவதல், இரண்டாவது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. மாம்சமான மனுஷர் யாரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்குத்தான் கர்த்தர் அதை அப்படி செய்கிறார். ஆகவே நமக்கு தெரியும், இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலே அப்படி என்ன நடக்கிறேன்னு சொன்னா ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப தகுதியான ஆளு அப்படின்னா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு காலத்து தோற்று போன சூழ்நிலையில் இருந்த வாழ்க்கை தான். ஆனால் கர்த்தர் அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி கர்த்தர் எடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்திலே இழிவானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இன்னைக்கும் கூட எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் என்று சொன்னால், அல்லது யாராலும் நான் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எதுவுமே இல்லையே, என்ன செய்வது? சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இழிவானவைகளை தான் தெரிந்து கொண்டார்.
நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நாம் பெருமை பாராட்ட மாட்டோம். ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய அன்பை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். நான் என்கிற எண்ணம் அற்று போய்விடும். எல்லாம் அவர் என்கிற சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் பவுலால சொல்ல முடிந்தது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படும். உள்ளவைகளாய் காணப்பட்டிருக்கும்னு சொன்னா உள்ளவைகளை தான் எதிர்பார்க்கும். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, ஊழியத்தின் பாதையில நிறைய பேர் வருவாங்க, பெரிய பெரிய நபர்கள் வருவாங்க. ஆனா அவங்களால ஏற்ற தாழ்வுகள்ல அவங்களால இருக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எல்லா சூழ்நிலையும் எனக்கு நான் மனரமியமா இருக்கு, நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு பெரிய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் ஊழியங்களுக்கு வருகிறது உண்டு. கடைசியாக அவர்களுக்கு வரும்பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஏசி ரூம்ஸ், இப்படிப்பட்ட ஹோட்டல்ஸ், இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் நாங்கள் தங்குவோம், இருப்போம் அப்படின்லாம் பார்க்கும்போது, அவங்க சினிமாவில் இருக்கும்போது எந்த லெவலில் அவங்க எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்களோ அதே எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் அப்படின்னு இங்கே நினைக்கும் போது அவங்களால முடியாது. உண்மையாக கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யும் போது அப்படியெல்லாம் இருக்க முடியாது. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். எல்லா சூழ்நிலை மனரம்பியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு மனநிலைமை இல்லாத போது அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் இழிவானவைகளோ அல்லது அற்பமாய் எண்ணப்பட்டவைகளோ இல்லாதவைகளோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எடுத்து நிற்கக்கூடிய பாத்திரங்கள், நிற்கக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். ஏன்னா அவன் பெரும் போராட்டம் மாட்டான்ல, நான் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிட்டு வந்தோம். இல்லை, கர்த்தர் நல்லவன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒருவேளை எந்த சூழ்நிலையிலும் நீங்க எம்டியா இன்னைக்கு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை நம்ம ஆண்டவர் அந்த சூழ்நிலையில நடத்துறாரு அப்படின்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அப்போ நம்ம நாளைக்கு பின்னாட்களை விழுந்து போகாமல் இருப்பதற்கு அது அனுகூலமாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு பெரிய திறமை இல்லை, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனால ஆண்டவர் என்னை எடுத்து நிறுத்த மாட்டார், நாங்களாம் அதுக்கு தகுதி இல்லை. இல்லை, நம்முடைய தகுதி நம்மளால வர்றது கிடையாது, உலகத்தில் இருக்கிறவைகளால் வருவது கிடையாது, அது தேவனால் உண்டாயிருக்கு. நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. தேவன் தான் ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துறது. தேவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அது தேவனால் தான் நமக்கு தகுதி வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் ஒரு மனிதனை தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவன் என்று தகுதிப்படுத்துவது கிடையாது. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளை வைத்தல்ல, அவர் எப்படி தெரிந்து கொண்டு அப்படியே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அப்படியே நாம் ஜெபிக்கலாம்.